உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் வடிவேல் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றல் அரசு, மாவட்ட பொருளாளர் மதனகோபால், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் பழ குழந்தை அரசு, வழக்கறிஞர் சதாசிவம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் ஜனசக்தி ஹுசேன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தங்கராஜ், மாவட்ட குழு உறுப்பினர் இளையராஜா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சமுத்திரம் பிரகாஷ், ஆவாரம்பட்டி குணசேகரன், ஒன்றிய செயலாளர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். சீனிவாசனுக்கு செலுத்துகிறோம். தந்தை பெரியாருக்கு செலுத்துகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்தூர் வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் சதீஷ் மற்றும் மதியழகன் தலைமையில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் திருப்பதி, திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா வசந்தரசு, திராவிட கழக இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணா சரவணன், ஒன்றிய தலைவர் முருகேசன், மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், நகர தலைவர் வெங்கடாச்சலம், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் லட்சுமணன் என்கிற இளஞ்சூரியன், மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் திருமுகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட பொறுப்பாளர் ராமன், நகர செயலாளர் வெங்கடாச்சலம், திராவிட கழக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிலம்பரசன், ஒன்றிய இளைஞரணி தலைவர் அரசகுமார், ஒன்றிய துணைத் தலைவர் தனஞ்சயன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சந்தோஷ், மனோஜ், கலை, முனீர், மத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வீர மகேந்திர கோட்டை முகாம் சார்பில் கருணாலயாவில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வீர மகேந்தி கோட்டை முகாம் பொறுப்பாளர்கள் சரவணன் மற்றும் ஆறு வளவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோட்டை விசிக இளைஞர்கள் பங்கேற்று உணவு வழங்கினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி நாகை வண்டிப்பேட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அழிவழகன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நாகை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், நாகை நகர செயலாளர் முத்துவளவன், திருமருகல் ஒன்றிய அமைப்பாளர் அரவிந்த் வளவன், நகர பொருளாளர் ஜோதிபாசு உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை நகர செயலாளர் முத்துவளவன் தலைமையில் தாமரைக்குளம் தென்கரையில் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது.
அங்கீகாரம் வெல்வோம். வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருமயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுடர்வளவன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் வளர்மதி, சாத்தம்மாள், பாலாமணி, திருமயம் தொகுதி திமுக தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஆலவையல் முரளி சுப்பையா, சிபிஎம் ஒன்றிய செயலர் என் பக்ருதீன், மதிமுக ஒன்றிய செயலர் மேலை சிவபுரிமுத்து, திராவிடர் கழக ஒன்றிய தலைவர் ஆறுமுகம், விசிக நிர்வாகிகள் சீக மணிமுத்து, தமிழமுதன், அளபாரத், ஜெயக்குமார், கார்த்திகராஜா, சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. ஒழிப்போம் தீண்டாமையை ஒழிப்போம். உறுதியேற்போம். சமத்துவத்தை காப்பாற்றுவோம். உறுதியேற்போம். சுதந்திரத்தை காப்பாற்றுவோம். அவர்களின் போர்வால் அருமை மாமா வை சுடர்வளவன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் வீரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். அயோத்திதாசர் பண்டிதருக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு தர்ம வீரர் காமராஜருக்கு கண்ணிய மிக்க காகித மில்லத்திற்கு வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரம் கிழக்கு தெருவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளரும் ராசிபுரம் நகரமன்ற உறுப்பினருமான பழனிசாமி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கனகராஜ், ராசிபுரம் தொகுதி அமைப்பாளர் கண்ணன், ராசிபுரம் நகர அமைப்பாளர் குமார், ராசிபுரம் நகர துணை செயலாளர் கேசவன், நகர பொறுப்பாளர் பாலு, நகர பொறுப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் அமைந்துள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் வசிக்கும் 60க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கி புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் காப்புக்காரர் ரவி மற்றும் புதுப்பட்டி சார்ந்த சிறுத்தைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி நாமக்கல் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராசிபுரத்தில் பழைய பேருந்து நிறுத்தத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராசிபுரம் நகர செயலாளர்கள் சுகு வளவன், பிரபு, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் செல்வநிலவன், ஒன்றிய செயலாளர்கள் கோபிநாத், ராமன், அருணாச்சலம், பட்டணம் பேரூர் செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் ஆலங்காயம் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனி, ஆலங்காயம் மேற்கு செயலாளர் வேலு வெங்கடேசன், சிற்றரசு, தியாகு, ஒன்றிய துணை செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்மை எல்லாம் மனிதராக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, சிறுத்தைகள் நாங்கள், எழுச்சி தலைவரின் தம்பிகள் நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,